ரொம்ப கிளியராக சொல்லிட்டா, யூ ஹாவ் டு டெல் யுவர் சில்ட்ரன் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு யூ. தலை முடி இருக்காது, ஐப்ரோஸ்லாம் இருக்காது, ஐலாஷஸ் இருக்காது, ரொம்ப வீக்காக இருப்போம், நிறம் மாறி போயிடும், நெயில்ஸ்லாம் மாறும், டங்கோட கலர் மாறும், அம்மா ரொம்ப டயர்டாகிடுவேன். அதெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். குழந்தைகள், மை சில்ட்ரன் தே வேர் இன் 3rd standard and 2nd standard. கேன்சர்னு எனக்கு அனௌன்ஸ் பண்ண உடனே எனக்கு ஃபஸ்ட்டு என் கண் முன்னாடி வந்தது என் குழந்தைகள் தான். வாட் வில் ஹேப்பன் டு தெம், என்ன ஆவா? ஸோ ஐ ஆஸ் டாக்டர், எனக்கு ஒரு 10 years கேரண்டி கொடுப்பேளா என்னோடய லைஃப்க்கு? இன்றைக்கி கேன்சர் சொல்லியாச்சு, 3rd stage சொல்லியாச்சு, ஐ ஹாவ் டு அண்டர்கோ ஆல் கீமோ, ரேடியேஷன், சர்ஜரி எல்லாம் சொல்லிட்டேள். 6 மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டேள். ரொம்ப அட்வான்ஸ்னு சொல்லு, லிம்ஃப் நோட்ஸ்லாம் எடுத்தாச்சு, ஓரக்டமி பண்ணியாச்சு. பட் கேன் யூ கிவ் மீ கேரண்டி 10 years so that my daughter will finish her +2ன்னு சொன்னேன் நான். she was asking me again, நீ எனக்கு கொடுப்பியா 10 வருஷம் கேரண்டின்னு கேட்டால். தட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் லைஃப். யார் வேணால் எப்போ வேணால் போவோங்கிறது தான் உண்மை. ஆனால் எனக்கு அந்த கேரண்டி தேவைப்பட்டது, ரொம்ப தேவைப்பட்டது. Physical support, financial support, yes, I got from everywhere. I thank each and every person. I take this occasion to thank each and every person who came in my life to come out of this. பட் அந்த எமோஷ்னல் அண்ட் மாரல் சப்போர்ட் ஏன் எனக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வி மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எதுவும் பண்ணல, ஏன் எனக்கு வரணும்? ஈவன் டுடே எங்கள் அப்பா நம்ப மாட்டேன் எனக்கு கேன்சர் வந்ததுன்னு. எங்கள் அப்பாவால் இன்னும் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு கேன்சர் வந்தது அப்படின்னு ஒத்துக்க முடியாது. அப்பா அம்மா இல்லையா, தாய். அந்த தாயின்ற ஸ்தானம் தான் என் கண் முன்னாடி, என் குழந்தைகள் முன்னாடி வந்து நின்னப்போ என்ன ஆவா, நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, அவளை படிக்க வச்சு பார்ப்பேனா இல்லையா, யார் எனக்கு ஆன்சர் பண்ணுவா? காட் வந்து கனவுல பேசுவாரா? பட் காட் பேசினா இவா 2 பேர் மூலமாகவும். they came and said, எஸ் நீ யோகா பண்ணு, உனக்கு டெஃபினட்டாக உனக்கு நல்லாகும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் ஃபோர்ஸாக தோணித்து எனக்கு. இந்த பக்கம் குழந்தைகள் கண் முன்னாடி இருக்கா, சின்ன குழந்தைகள், நான் அவனை தொட்டு பார்க்கவாமா அப்படின்னு கேட்பான் என் பிள்ளை. எனக்கு அவன் பயப்படுவான் அதை பார்க்குறதுக்கு. தொட்டு உன்னை பார்க்கலாமா டியூரிங் த ட்ரீட்மெண்ட்? என் பொண்ணு கேட்பா, நீ நன்னா ஆகிடுவேல்லம்மா, நீ சரியாயிடுவேல்ல. எப்படி நான் அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்ல? ஐ ஹாவ் டு ஸ்மைல், ஐ ஹாவ் டு பி என்தூசியாஸ்டிக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம், அண்ட் ஐ ஹாவ் டு பி அ குட் டாட்டர்-in-law, ஐ ஹாவ் டு பி அ குட் வைஃப், ஐ ஹாவ் டு பி அ குட் மதர், குட் டாட்டர். நான் போய் எங்கள் அப்பா அம்மா மடியில் விழுந்து நான் இந்த மாதிரிலாம் நினைக்கிறேன், நான் ராத்திரியெல்லாம் அழறேன்ப்பா, நான் ராத்திரியெல்லாம் அழறேம்மா, நான் செத்து போயிடுவேனான்னு எனக்கு பயமாக இருக்குன்னு நான் அவகிட்ட கதற முடியாது. எனக்கு அதுக்கு தனியாக ஒருத்தர் தேவை. எனக்கு நான் யார்கிட்ட போய் அழுவேன்? பயமாக இருக்கும். எவ்ரி 3rd month we have to go for a checkup. அதுவும் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் வந்து வாயில் டியூப் இருக்கும், ஒருத்தர் வந்து சொல்வா நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு திருப்பி ரெக்கரன்ஸ் வந்துடுது, எனக்கு பக்கத்தில் பேசின்னு இருப்பா, எனக்கு வந்து இப்போ வந்தது ஆனால் திருப்பி வந்துடுது, இந்த பக்கம் வந்திருக்கு, நான் வந்திருக்கேன் அப்படின்பா. நம்மளே 32 வயசு இந்த குழந்தைகள் நினச்சிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம், இப்படி வந்துடுதுன்னு வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த பயம் வந்து இப்போ நினச்சா கூட அந்த அட்ரினலின் கஷ் தெரியாது எனக்கு. அந்த பயம் ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும். எல்லாருக்குமே இருக்கும் அந்த டெத்துன்ற ஃபியர். பட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பொறுத்து என்னென்னா, முன்னாடியே நிற்கிறது டெத்து தெரியறது முன்னாடி. நீ இதுலேருந்து வரியா இல்லையான்னு அந்த டெத்து சேலஞ்ச் பண்ணுறது. ஒடுங்கி போய் இல்லை நான் போயிடுவேன்னு நினச்சேன்னா போயிடுவேன். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட். எது என்னோடய முதுகெலும்பு? எனக்கு ஒரு முதுகெலும்பு வேணும்ல. யார்கிட்டையும் போய் நம்ம எப்படி ஓப்பனாக, இவ்வளோ ஓப்பனாக நைட்டெல்லாம் இன்சோம்னியா ப்ராப்ளம், தூக்கம் வராது, கதறி அழணும் போல் இருக்கும், ஓன்னு அழணும் போல் இருக்கும். ஏன் வந்தது எனக்கு இது? வை மீ, வை டிட் யூ சூஸ் மீ ஆன் திஸ் எர்த், வாட் ஹேவ் ஐ டன் டு யூ அப்படின்னு நான் நிறைய ராத்திரி நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு கேட்க மாட்டேன். Because purpose of my life has been destined and designed to support many people. நான் எனக்கு மட்டும் வாழ பிறந்தவல்ல. I cannot keep this asset of yoga to myself. I have to give it to others. I have to give to each and every person who comes to me. என்ன பண்ண முடியும் நம்மளால? இவா 2 பேரும் தான் என்னோடய விங்ஸ். டாக்டர் சுமனா பிரேம்குமாரும் ஜெயகோபால் சாரும் தான். யோகா மூலமாக ஒரு சப்போர்ட், இந்த பக்கம் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். 2 பேர் பண்ணதை இப்போ நாங்கள் வீக் அண்ட் கேர் மூலமாக பல பேருக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு கிவ். ஒரு பறவை பறக்கணுன்னா 2 விங்ஸ் டெஃபினட்டாக தேவை.
அதுவும் இந்த மாதிரி அடிபட்டு கீழே விழுந்து சோகத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு வெறும்ன தண்ணி தீக்கிறதுக்கும் இப்போ இது மட்டும் கொடுத்தா போகாது. மனசு, அந்த மனசு வந்து அப்படியே உடஞ்சி சுக்கு நூறாக இருக்கும், அந்த கண்ணாடி துகள்களாக இருக்கும். அந்த மனசை ஒட்ட வைக்கணும். அந்த மனசை ஒட்ட வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோன்னு நாங்கள் மற்றவாளுக்கு சொல்கிறோம். நீங்கள் வாங்க எங்கள் கிட்டக்க, நாங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும், நாங்கள் உங்களுக்கு என்ன பேச முடியும். எவ்வளோ ஃபோன் வந்தாலும் ஒரு தடவை கூட நான் வந்து, ஏன்னா எனக்கு நடந்திருக்குல்ல, சுமனா பிரேம்குமார் டாக்டர்கிட்டையும் சார்கிட்டையும் எனக்கு கேள்விகள், எனக்கு ஏன் வை மீ நான் கேட்காத நாள் இல்லை, அழாத நாள் இல்லை. எதுக்கு வந்ததுன்னா இதுக்கு தான் வந்தது. ஏன்னா கம்ப்ளீட்டாக வாழ்க்கை திசை திருப்பி போட்டுருது இல்லை. நம்ம வந்து எங்கேயோ ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருந்தோம், அதுக்கப்புறம் இதை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். வெறும் ஒரு தலைவலியோ, வெறும் ஒரு கால் வலியோ, வெறும்னு ஒரு இதுவாக இருந்தாலோ நம்ம வருத்தப்படுறோம், லேமெண்ட் பண்ணுறோம், புலம்புறோம், யாராவது வரமாட்டாளா சொல்கிறதுக்கு அப்படின்னு. எங்கே சொல்கிறது? ஏன்னா யார் சொன்னாலும் வருத்தப்பட போகிறா, யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் கஷ்டப்பட போகிறா. ஐயோ இவளுக்கு வந்துவிடுதே அப்படின்னு கஷ்டம்தான் பட போகிறா. குழந்தைகள் முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? ஹவு டு ஐ சே? ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் த 10th standard கேர்ள். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் அ 3rd standard child. ஹவு டு ஐ சே? அந்த குழந்தைகிட்ட நான் என்ன ஆதரவு எதிர்பார்க்க முடியும்? நான் ஆதரவு கொடுக்குற நிலைமையில் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகாதுமான்னு நான் தட்டி கொடுக்குற நிலைமையில் இருக்கேன் என் குழந்தைகளுக்கு. ஸோ அப்படி இருக்கிறச்சே அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்தது தான் இந்த யோகா. என்னோடய இமெயில் ஐடியே பார்த்தா Veda_yoga69 தான் இருக்கும். ரோட்டில் போகிறவா வரவா யாரை பார்த்தாலும் நான் சார்ட்டு சொல்லுவேன், சார் எல்லாரையும் அந்த யோகாவில் கூட்டிடலான்னு எனக்கு தோணுறது. யாரெல்லாம் யோகாவுக்கு வரையலோ வாங்கன்னு சொல்லணும்னு தோணுறது. அந்தளவுக்கு இப்படி ஒரு அசட் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு கேன்சரே வராமல் கூட இருந்திருக்கும். நான் பல பேருக்கு நான் வந்து முன்னாடியே ஒரு முன்னுதாரணமாக இருந்திருப்பேனோ என்னமோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இவா கிட்டக்க. அந்த அளவுக்கு அந்த பயம், அந்த ஃபியர் ஆஃப் டெத், த ரெக்கரன்ஸ், ஓ மை காட், அந்த ரெக்கரன்ஸோட பெயின் இவ எல்லாருக்கும் தெரியும். உள்ள மேமோகிராம் போகும்போது அந்த ரிப்போர்ட்டை வாங்கின்னு வர்றதுக்குள்ளே அந்த 3 நாளில் பாடுபடுவோம் பாருங்கோ. அதில் வந்திருக்குமோ, இதில் வந்திருக்குமோ, அங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குமோ, லிம்ஃப் நோடில் போயிருக்குமே, அம்மா அந்த ஃபியரை தூக்கி போட்டது யோகா. அந்த ஃபியர் இல்லை எனக்கு இப்போது. நான் இப்போ இன்ஃபேக்ட் போன் ஸ்கேன் எடுத்துக்காமல் நான் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கேன். சுமனா டாக்டருக்கு தெரியும், இந்த வருஷம் நான் ரிப்போர்ட்டே எடுத்துக்கல இன்னும். பயமே இல்லை இப்போது. எனக்கு எங்கே வரப்போகிறது? இவ்வளோ பெரிய வேலை எடுத்துகிட்டு இருக்கிறச்சு எப்படி நான் நன்னா தானே இருந்தானோ? ஐ ஹாவ் டு பி தேர். எப்படி எனக்கு என்ன ஆக முடியும்? ஸ்டில் த எக்ஸ்ரே ரிப்போர்ட் அண்ட் ECG ரிப்போர்ட்ஸ் ஆர் லைங் இன் காமாட்சி ஹாஸ்பிட்டல். ஐ ஹவ் நாட் கலெக்டட் திஸ் இயர். ஐ நோ இட்ஸ் நாட், நத்திங் இஸ் கோயிங் டு பி தேர். ஐ எம் கோயிங் டு பி நார்மல். சந்தோஷமாக இருக்கேன் நான். வெரி வெரி ஹாப்பி. யோகா வந்து கொடுத்த பலம், கொடுத்த தைரியம், கொடுத்த வீரியம், அது வந்து என்னை மட்டும் மாற்றலை, மற்றவா எல்லாரையும் மாற்றுறதுக்கு அது ஒரு இப்படி ஒரு டூலாக, இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறச்சே அதை எப்படி நான் மட்டும் வச்சுக்க முடியும்? சாதாரணமாக ஒரு சாப்பாடையே நம்ம பகிர்ந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம், ஒரு ஸ்வீட் வந்தாலே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஏதாவது ஒரு சின்ன விஷயம். இந்த கடையில் ஆரம்பிக்க லேடிஸ்லாம் தெரியும், இந்த கடையில் நன்னா இருக்கு, நீ போய் புடவை வாங்கிக்கோன்னு சொல்ல மாட்டாளா? இந்த புடவை நன்னா இருக்கு, அங்கே போங்கோ, அந்த கடைக்கு போங்கோன்னு. அப்படி இருக்கச்ச யோகா வந்திருக்கு, நன்னா இருக்கோங்கிறச்ச இதை சொல்லாமல் என்ன வேலை? வேறு என்ன வேலை? இதை சொல்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ அது இன்னும் ரொம்ப கிளியராக பாத் வந்து டிசைன் ஆகிட்டே போயின்ட்டுருக்கு. MNC குழந்தைகளுக்கு வந்து நீ போகணும் அப்படின்னு சொன்னார் சார் ஃபஸ்ட்டு போனப்போ. அந்த குழந்தைகளை போய் பார்த்தா வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை. கை வலியாவது, கால் வலியாவது, திருகு வலியாவது, ஒரு வலியும் இல்லை. என்ன வலி கொடுத்தாலும் அது அப்படி தான் அப்படிங்கிறத போயிட்டே இருக்கணும். அந்த குழந்தைகள் அம்மா படுற பாட்டை பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு தோணிடுது எனக்கு, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா. இந்த பக்கம் ஒரு 4 கிலோ ட்ரெஸ்ஸுக்கு தூக்கின்னு இருப்பா அந்த குழந்தை. எப்போ வேணால் டாய்லெட் போகும், எப்போ வேணால் யூரின் போகும். அந்த குழந்தை எவ்வளோ ஒரு பிஹேவியரல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். குழந்தைகளை சோஷியல் கேதரிங் கூட்டின்னு போக முடியாது, மூவி தேட்டரை கூட்டின்னு போக முடியாது, ஒரு ரோட்டில் நடந்து கூட்டின்னு போக முடியாது. சிரிக்கும், திடீர்னு குழந்தை சிரிக்கும். அந்த குழந்தைக்கு அப்படி ஆறுது அந்த தாயோட வேதனை, தாயோட உன்னதம், அந்த தொப்புள் கொடி சம்பந்தம் இருக்கே, அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. யார் வேணால் ஒரு குழந்தைய எப்படி வேணால் வளர்க்கலாம். அந்த அம்மா கொடுத்த வேல்யூஸ். ஐ ரிமெம்பர் மை மதர் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரீட் அட் 8:30 in the night. அந்த தைரியம் இருக்குது எனக்கும், அந்த தைரியம் இருக்குது. ஒன்றுமே இருக்காது அந்த வீடெல்லாம், அங்கெல்லாம் அந்த தைரியம் இருக்குது. அந்த தைரியம் உள்ளுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கு தானா, அது சொல்லித்தரணுங்கிறது இல்லை. அதனால தான் சார் சொல்லும்போது நீங்கள் யோகா பண்ணுங்கோ, குழந்தைகள் தானாக பண்ணுவாம்பா. நீங்கள் பண்ணுங்கோ, பாடுங்கோ, அவள் பாடுவா, நீங்கள் செய்யுங்கோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணுங்கோ, தே வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ. ஸோ அந்த குழந்தைய பெற்ற அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அந்த மதுரம் நாராயணன் சென்டர், அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் போனப்போ அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் பார்க்க அப்படியே மனசு எனக்கு வந்து
எவ்ரிபடி ஷுட் கம். இங்கே இருக்கிறவா எல்லாரும் டெஃபினட்டாக ஒரு தடவை யூ ஹாவ் டு கம் அண்ட் see those children how the mothers are suffering. அந்த குழந்தைகளுக்கு யோகா வந்து அந்த அம்மா மூலமாக நாங்கள் எடுத்துன்னு போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அந்த சிந்தனையை இப்போ வந்து செயல்படுத்தி இப்போ 4வது வருஷமாக அந்த இண்டிவிஜுவல் யோகா ப்ரோக்ராம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு யோகா மூலமாக வரக்கூடிய சேஞ்சஸை கண்கூட பார்க்கும் பொழுது ஏற்படுற சந்தோஷம், ஏற்படுற மன நிம்மதி வேறு எது கிடைச்சாலும் எது எனக்கு கொடுத்தாலும் கிடைக்காது. இப்போ தெரியறதில்ல எனக்கு ஏன் கேன்சர் வந்தது. ஸ்வபோதினின்ற ஸ்கூலையும் எடுத்துகிட்டு இருக்கோம், நாங்கள் மதுரம் நாராயண சென்டர்ன்ற ஸ்கூலையும் எடுத்துகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி கேன்சர் ப்ராஜெக்டையும் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். இதை ஒரு பெரிய சேவாவாக பண்ணணும், நிறைய பேருக்கு எடுத்துன்னு போகணும். ரொம்ப ரொம்ப உண்மையாக நோக்கம் என்னென்னா, நாங்கள் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் போது அந்த பட்ட அவஸ்தைகளை வந்து யாரும் படக்கூடாது, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இந்த பயம், இந்த அழுகை, இந்த கத்தல், இந்த கதறல் எனக்கு திருப்பி வந்துருமா, நான் போயிடுவேனா, அந்த மாதிரியான பயங்களே எதுவும் இல்லாமல் நாம் நன்னா இருப்போம், நாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்போம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும், நம்ம ஃபேமிலிக்கு நம்ம டெஃபினட்டாக சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், எல்லாருக்கும் நம்ம நிறைய நல்லது செய்ய முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும். எஸ், we will care, we can care and we will definitely care. So thank you. So I request each and every person here to support us and bless us. இங்கே நிறைய பெரியவாள் வந்திருக்கேள் ஆக்சுவலி. ஸோ மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஹியர், மை இன்லாஸ் ஆர் ஹியர், அண்ட் ஆல்சோ மை வெல்விஷர்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எஸ்ஒய்சி வாலண்டியர்ஸ், எவ்வளோ பேர் எல்லோரும் இங்கே எல்லோரும் இருக்கா. எல்லோரும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நன்னா வரணும், நிறைய பேருக்கு இந்த ப்ராஜெக்ட் எங்களால் எடுத்துன்னு போக முடியணும் அப்படின்னு எல்லாரும், I mean everybody should pray. I think we'll at least have that prayer for 30 seconds. Ellarum kanna moodi just for 30 seconds for this We Can Care. Thank you. Thank you very much. Thank you. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் மை லைஃப் ஐ தேங்க் எவ்ரிபடி. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார், தேங்க் யூ டாக்டர். Can we all show our solidarity by showing a standing ovation to these living role models of this society? Thank you very much, everyone. May I request Dr. Ilanthirayan to propose vote of thanks, please. வணக்கம். I feel very blessed today for this wonderful opportunity. தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த ஒரு அருமையான நிகழ்வில் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I thank Almighty for that. இங்கே என்ன நடந்ததுன்னு நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். அங்கே எல்லாம் நிறைய பேர் அழுதுகிட்டு தான் இருந்தோம். I am still not out of it. இங்கே என்ன நடந்தது சார்? இது ஒரு ப்ராஜெக்ட் லான்ச்சா? கண்டிப்பாக இது ப்ராஜெக்ட் லான்ச் மாதிரியே தெரியல எனக்கு. இது ஒரு அருமையான சங்கமம்னு சொல்லலாம். எவ்வளோ ஒரு நல்ல உள்ளங்கள், எவ்வளோ ஒரு அருமையான ப்ராஜெக்ட், எவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம், எவ்வளோ உயர மனிதர்கள், எவ்வளோ வாழ்க்கையை வென்றவர்கள். ஒரு பியூட்டிஃபுல் சங்கமம்னு சொல்கிறதா, சத் சங்கம்னு சொல்கிறதா, என்ன அருமையான கருத்துக்கள். சீஃப் கெஸ்ட்ஸுன்னு I've attended a lot of meetings. டாக்டராக சரி, எவ்வளோ விஷயங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். என்ன குவாலிட்டி ஆஃப் பீப்புள், த சீஃப் கெஸ்ட், த திங்ஸ் தே டெலிவர்ட். அவங்க இதயத்துலேருந்து பேசினாங்களே, அதுதான் சத் சங்கம். சார் எப்பயுமே சொல்லுவார், சத் சங்கம்ன்றது ஞானிகள் அவங்கள்ட்ட தான் போய் கேட்குறோன்னு இல்லை, யார் நல்ல விஷயம் உள்ளத்துலேருந்து சொன்னாங்களோ அது சத் சங்கம். நல்ல பீப்புளோடைய கூட இருக்கிறது சத் சங்கம். அண்ட் I would say this was a cancer பாகவதம். ஏன்னா
நான் சொல்கிறேன் பாருங்கள், ஏன்னா கேன்சர் ஆகும்ன்றது இந்த சாம்பிள் ப்ரூஃப். சப்தகம் தான் கேன்சர் சப்தகம். அது சீஃப் கெஸ்ட் பேர் பாருங்களேன், ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ வாசுதேவன், சுமனா டிவைன் ஃப்ளவர்னு அர்த்தமா. அவங்க அதுதான் தெரிஞ்சிடுது சார், ஏன்னா பேசும்போதே தெரியுது சார் எங்களால். we could grasp it. So it was such a wonderful thing, and I thank all the chief guests. Pentaforce, உண்மையே Pentaforce, I think they are going to carry it forward. And I thank everyone, volunteers, SYC teachers, இங்கே வந்திருக்கிற எல்லாரும். they worked a lot for it. Students and doctors, ஏன்னா அவங்க பார்த்தா கடந்த 2 மாதமாக எவ்வளோ டாக்டர்ஸ் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் have given their word, the we can care சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. I thank them all and hope this becomes a very grand success. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சும்மா டாக்டர் பற்றி அவங்க நிறைய ஃபோன் கால் பண்ணுறதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு லேடி, அவங்க வந்து ஃபோன் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆன்காலஜிஸ்ட் கிட்ட, மேடம் எனக்கு வந்து எங்கள் அப்பா பயங்கர தலைவலி, தாங்க முடியல, தூக்கம் இல்லை, கேன்சர் பேஷண்ட், அவர் டெர்மினல் இல், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டாக்டர் சுமனா மாதிரி ஒரு டாக்டர் நினைக்கிறேன், கிவ் him லவ் அண்ட் கேர் அப்படின்னாங்களாம். உடனே அந்த சைடில் இருந்த லேடி, மேடம் லாஸ்ட் வீக்கெண்ட் நான் ஃபோன் பண்ணேன், அப்பயும் இதை தான் சொன்னீங்க. she was expecting some medicines. I've given that love and care கொடுத்துருக்குறேன், என்ன பண்ணிட்டோம் வேறு, வாட் எல்ஸ்.